ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஞ்சி பூண்டு மிளகு குழம்பு வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன், பூண்டு கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன், பச்சை மிளகா ஒரு 6 எடுத்திருக்கேன், முழு மிளகை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். நான் ஒரு 3 தக்காளி 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், நான் தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், புளியை நல்லா கரைச்சி வச்சுட்டேன், வெங்காயமும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெப்பர் வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து பாதி பூண்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், பாதி வந்து நல்லா நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், நான் ஒரு கடாய் ஒன்று வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து கடுகு, உடச்ச உளுந்து, ஜீரகம், வெந்தயம் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கடுகு, ஜீரகம் எல்லாமே, வெந்தயம் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கனாக்கா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ப்ரௌனாக. இப்போ நான் வந்து ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கிறேன். பாருங்கள், வெங்காயத்தெல்லாம் நல்லா கலந்து விட்டு அப்படியே வதங்கிட்டே இருக்குது. இப்போ நல்லா வதங்கின அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இப்போ நான் இது கூட வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், இது அஞ்சுத்தையும் ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், புளி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த அப்புறமா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இடித்து வச்சுருக்க மிளகும், நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் ஆட் பண்ணி விடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நான் இடித்து வச்ச பெப்பரும் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இடித்து வச்ச பெப்பரை ஆட் பண்ணிட்டோம், கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் வந்து மேலே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே சிம்மில் வச்சு நல்லா சுண்ட விடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம சிம்மில் வச்சு அப்படியே சுண்ட விட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ பெப்பரோட சாரெல்லாம் நல்லா இறங்குது. இந்த இஞ்சி பூண்டு பெப்பர் குழம்பு வந்து சளிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இப்போ இது நல்லா சுண்ட வச்சு நம்ம இறக்குவோம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு மிளகு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சளிக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதேமாரி நீங்களும் இஞ்சி பூண்டு மிளகு குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.